மே 13 தலைப்பு தேவனுடைய குடும்பத்தின் இளைய அங்கத்தினர்களுடன். நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாத்திலே நினை. பிரசங்கி 12:1-7. அதிக முதிர்ந்த அனுபவத்தை உடையவர்களுக்கு பிதாவானவர் வழங்கி இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் வழங்கப்பட்டதாகும். வாலிபர்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் பாடங்களை படிப்பதை தேவன் பார்க்கும்போது தம்முடைய தேசகுமாரனாகிய கிறிஸ்துவை பாதுகாக்க தமது தூதர்களுக்கு கட்டளையிட்டதைப் போல அவர்கள் வழிகளிலெல்லாம் அவர்களை பாதுகாக்க அவர் தமது தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். குணத்திற்கான ஒரு சரியான எடுத்துக்காட்டை தந்து பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் உதாரணமாக விளங்கும்படிக்கு இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின் கீழ் பரலோக பிதாவின் சித்தத்தை செய்பவராக இப்பூமியிலே வாழ்ந்தபோது தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் தேவன் அங்கீகரிக்க கூடியவைகளை அவர்கள் செய்ய வேண்டுமென அவர் விரும்பினார். ஏனெனில் ஒவ்வொரு நற்கிரியையும் ஒவ்வொரு இரக்கத்தின் செயலும் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியும் ஒவ்வொரு செயலும் பரலோக புத்தகங்களில் பதிவு செய்யப்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். தங்கள் பெற்றோரை கனப்படுத்துகிறவர்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற தேவனாகிய கர்த்தர் கொடுக்க போகும் தேசத்திலே வாக்கு தத்தத்தின் நிறைவேற்றத்தில் அதன் பலனை பெறுவார்கள். பிள்ளைகள் இயேசுவினுடைய புண்ணியங்கள் மூலம் ஜெபத்தையும் நன்மையையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். தேவன் தமது கிருபையையும் தமது சிந்தையையும் தம்முடைய குணத்தின் அழகையும் அவர்களுக்கு கொடுப்பார். இயேசுவின் வாலிப பருவத்தில் கொடுக்கப்பட்டதைப் போல் சிறுவர்களும் வாலிபர்களும் தெய்வீக மாதிரிக்கு ஒப்பான குணத்தால் வணையப்படுவதற்கு தேவையான எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவன் நிறுத்தி வைக்கவில்லை. எளிமையான நம்பும் விசுவாசத்துடன் இயேசுவின் நாமத்தினால் பூலோக தகப்பனிடம் ஒரு மகன் உதவி கேட்பது போல அவருடைய குணத்தின் பண்புகளுக்காக அவர்கள் அவரை கேட்க வேண்டும். அன்பான சிறுவர்களே, வாலிபர்களே, உங்களுக்கு புது இருதயம் தேவை. இதற்காக தேவனிடம் கேளுங்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன் என்று அவர் கூறுகிறார். நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி கேட்ட பிறகு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களோ என சந்தேகிக்காதீர்கள். ஏனெனில் எவைகளையெல்லாம் தேவன் வாக்குரைத்திருக்கிறாரோ அவைகளை அவர் நிறைவேற்றுவார். உண்மையான மனமாற்றத்துடன் நீங்கள் வருவீர்களானால் தேவன் வாக்குத்தத்தம் செய்ததை கேட்பதனால் நீங்கள் துணிகரம் உள்ளவர்கள் என்று நினைக்க வேண்டியதில்லை. சுயநலமான விருப்பங்களை திருப்திப்படுத்தி கொள்வதற்காக கேட்பதே துணிகரமாகும். அது பூலோக காரியங்களில் மனிதர்கள் இன்பம் காணுவதாகும். ஆனால் கிறிஸ்துவின் சாயலுக்கொத்த பரிபூர்ண குணத்தை பெறுவதற்கான தேவையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கேட்கும்போது நிச்சயமான வாக்குத்தத்தத்தின் பேரில் நீங்கள் கேட்பதால் அது கொடுக்கப்படும் என தேவன் உறுதியளிக்கிறார். ஆமேன்.